It was no human agency that revealed this to you, but my Father in heaven. மத்தேயு 16:17. எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று ராயப்பரின் தலைமை பீடம், தி சேர் ஆஃப் சென்ட் பீட்டர் என்ற விழாவை கொண்டாடுகிறோம். சேர் ஆஃப் சென்ட் பீட்டர், திருச்சபையினுடைய தலைமை பீடம். இயேசு தனக்கு பின்னால் இந்த 12 அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு தலைமையாக ராயப்பரை அந்த சாவிகளை கொடுத்து, விண்ணகத்தின் திறவுகோள்களை கொடுத்து அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். மண்ணகத்தில் நீ எதையெல்லாம் கட்டுகிறாயோ அது விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும். மண்ணகத்தில் நீ எதெல்லாம் அவிழ்ப்பாயோ அது விண்ணகத்திலும் அவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி இந்த பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம், திருச்சபையை வழிநடத்துகின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எனது மறைவுரைகளிலே ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுவேன். ஒரு முறை செய்தித்தாளில் ஒரு படம் ஒன்று ஒரு விளம்பரமாக வெளியிடப்பட்டது. அதில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுவில் நடுநாயகமாக கோட், சூட், பேண்ட், டை இவைகளையெல்லாம் கட்டிக்கொண்டு நடுநாயகமாக இருக்கிறார். இந்த பக்கம் ஒரு 6 பேர், அடுத்த பக்கம் ஒரு 6 பேர், அவர்களும் அதே போன்று கோட், சூட், டையில் இருக்கிறார்கள். கீழே எழுதப்பட்ட ஒரு வாசகம் என்னவெனில், the best board meeting ever held. The best board meeting ever held. உலகத்தில் நடந்த இந்த நிர்வாகிகளின் சிறந்த கூட்டம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த நாள் செய்தித்தாள்களிலே அநேக கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். இது ஏன் இப்படி செய்கிறீர்கள், கிண்டல் செய்வதா, நக்கல் செய்வதா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருந்தார்கள். ஆனால் அந்த படம் சொன்ன கருத்து மிக மிக உண்மை என்று புரிந்தவர்களுக்கு புரியும். ஏனென்றால் இன்றைய நாட்டு நடப்பை பாருங்கள். அத்துடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நிர்வாக சபையை பாருங்கள். 12 அப்போஸ்தலர்கள், அதில் ஒருவர் சோரம் போய்விட்டார். இவைகளெல்லாம் மனிதனுக்கு நடைபெறுகின்ற காட்சிகளினுடைய ஒரு முன் தோற்றம். மீதி இருப்பவர்களோடு இன்னொருவரை தேர்ந்தெடுத்தார்கள், மத்தியாஸ். அந்த 12 பேரும் இயேசுவுக்காக சென்று இயேசுவை அறிவித்தார்கள். பல இடங்கள், பட்டி தொட்டிகள், நாடுகள், கண்டங்கள். பயணம் செய்வது சுலபம் அல்ல. அந்த காலத்தில் மொழிகள், தட்பவெட்ப சூழ்நிலைகள் எவ்வளவு கடினம். ஏன், நம்முடைய பங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பங்கிலே உழைத்த எத்தனை மிஷினரிமார்கள் பிரான்சிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் வந்து இந்த மண்ணிலே உழைத்தார்கள். இந்த மண்ணிலே, இந்த இடத்திலே அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தனவா? இல்லை. அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் இருந்தனவா? இல்லை. மக்கள் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா? அதுவும் இல்லை. வெள்ளைத்தோல் என்பதினால் ஒரு வகை மரியாதை இருந்தது என்பது ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் அவர்களை பற்றியும் எவ்வளவு தோஷங்கள், பல வகையான இடர்பாடுகள். நான் ஒரு மிஷனரிமாரை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த கிராமத்திற்காக, பங்கிற்காக உழைத்த அவரை குடித்து விட்டு ஒருவன் வந்து சொன்னான், நீ என்ன செய்து விட்டாய் என்று.
அதனால் பைத்தியம் பிடித்தே இறந்தவரும் உண்டு. இந்த நம்முடைய மேட்டாசனத்தில் கூட ஒரு கிராமத்து பங்கிலே நடந்த உண்மை நிகழ்ச்சி. அப்படி எத்தனை பேர் இதோ அவர்கள் பெயர்களை எல்லாம் கல்வெட்டிலே பதித்து வைத்திருக்கிறோம். இவர்கள் எல்லாம் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தினார்கள், வியர்வை சிந்தினார்கள், கடின உழைப்பை கொடுத்தார்கள். வாழையடி வாழையாக இந்த திருச்சபை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இலக்கியத்தில் சொல்வதை போல men may come and men may go but I go on forever என்பதற்கேற்ப பங்கு தந்தையர்கள் வரலாம் போகலாம், ஆனால் இங்கு இருந்து செயலாற்றி கொண்டிருப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரைத்தான் மையமாக வைத்து நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்தல் வேண்டும். நம்முடைய நாட்டிற்கேற்றவாறு, மாநிலத்திற்கேற்றவாறு, மொழிக்கேற்றவாறு, கலாச்சாரத்திற்கேற்றவாறு நம்முடைய வழிபாடுகள் மாறிக்கொண்டு வரலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் என்றும் மாறாதவராக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு தூரம் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இதோ அடுத்து ஒரு பட்டியலில் 3 விதமாக தெரிந்து கொள்ளுதல். 3 kinds of knowing. 1. Factual knowledge. A biography of your mother by a historian. தகவல் அறியும் அறிவு. சரித்திர ஆசிரியர் என் தாயை பற்றியோ அல்லது யாரையாவது பற்றியோ எழுதியிருந்தால் அது ஒரு பயோகிராஃபி. அவர் எங்கே பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார் என்பதை பற்றி. நற்செய்தி அப்படிப்பட்ட ஒரு பயோகிராஃபியா என்றால் இல்லை. இயேசுவை பற்றி சொல்லப்படுவதெல்லாம் அவர் எதற்காக, வாட் இஸ் ஹிஸ் மிஷன், எதற்காக வந்தார், அதை சொல்வதற்காகத்தான் 4 நற்செய்தியாளர்களும் முயற்சிக்கின்றார்களே தவிர இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக அல்ல. ஏனென்றால் அது தானாக வர வேண்டும். இவ்வளவு தெரிந்து கொள்கிறேனே, இவ்வளவு இவரை பற்றி கேட்கின்றேனே என்று இந்த பாத்திமேயு குருடன் கூவினான் அல்லவா, தாவீதின் மகனே என் மீது இறங்கும். இந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் இருந்து வெளியே வாய் வழியாக வந்தது என்றால் அவரை பற்றி தெரிந்து வைத்திருந்தான். கண்கள் தெரியவில்லை, ஆனால் அகக்கண்கள் திறந்து இயேசுவை பற்றி தெரிந்து வைத்திருந்ததினால்தான் அந்த அபயக்குரல் எழுப்பினான். தகவல் அறியும் அறிவு. 2. Intimate knowledge. A biography of your mother by yourself. நானாக என் தாயை பற்றி, தந்தையை பற்றி எழுதுகின்ற ஒரு சரித்திரம். அது இன்னும் நெருக்கமாக இருக்கும், உருக்கமாகவும் இருக்கும். பல வகையான சம்பவங்களை நினைவு கூர்ந்து என் தாய், என் தந்தை இப்படி என்னை உருவாக்கினார்கள் என்று சொல்லும் பொழுது, நேற்று மாலை திருப்பலியில் கூட என்னுடைய இந்த குருத்துவ அழைப்பு என் அத்தையிடமிருந்து உருவானது என்று சொன்னேன். ஒரு சிறிய வார்த்தை, நீ குருவாக வேண்டும், உலகத்திலேயே மிக சிறந்த பணி இந்த குருத்துவ பணி, அதை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சொல்லப்பட்ட, ஊன்றப்பட்ட விதை. ஆகவே அதை நான் ஒரு பேட்டியிலே கொடுத்திருந்தேன். இந்த டிவைன் டிவி என்ற டிவி நிறுவனத்தார் வந்து என்னுடைய இந்த 40வது ஆண்டு ஜூபிலி சமயத்தில் ஒரு பேட்டி எடுத்த பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி, உங்களுக்கு இந்த குருத்துவ அழைத்தல் எப்படி வந்தது என்னும் பொழுது என் அத்தையை பற்றி சொன்னேன். அது ஒரு பிப்ளியோகிராஃபி, ஒரு பயோகிராஃபி. அது வலைதளத்தில் சென்றதினால் என் அத்தையை சார்ந்த குடும்பத்தினர் பலர் உண்டு, பல இடத்திலே, உலகத்தின் பல இடங்களிலே. இதை கேள்விப்பட்டு அவர்கள் படித்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். உடனே எனக்கு தகவல் கொண்டார்கள், நன்றி, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை நீங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து சொன்னது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று. உறவு எல்லாம் விட்டு போன சமயத்திலே அவர்கள் மறுபடியும் உறவை புதுப்பித்து கொண்டார்கள். அது வேற விஷயம். The intimate knowledge.
நமக்கு இருக்கக்கூடிய அந்த தகவலை நாம் வெளியே கொண்டு வரும் பொழுது ஆத்மார்த்த அறிவு, நான் என் தாயை பற்றி எழுதுவது. 3, மிஸ்டீரியஸ் ஆர் மிஸ்டிக்கல் நாலேஜ். God is a light that blinds us. It is uncomprehended. It is unending. அறிவை கடந்த அறிவு. அணுக முடியாத ஒளியினுள் உள்ள இறைவன் நம் கண்களை கூசக்கூடிய ஒளியில் இருப்பவர். அவரை அணுக முடியாது. சூரியனை எப்படி பார்க்க முடியாதோ அப்படி மோயிசன் கடவுளை பார்த்து அந்த 10 கட்டளைகளை வாங்கி வரும் பொழுது அவருடைய முகம் ஒளியினால் பிரகாசித்தது. மக்கள் அவரை பார்க்க முடியவில்லை. எனவே முகத்துக்கு முன்னால் திரை சீலை போட்டு பேசினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். மறுரூப காட்சியிலே அந்த 3 சீடர்களும் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அந்த தெய்வீக ஒளியில, அந்த தியோபனி என்று அழைக்கக்கூடிய இறை அனுபவத்தில அவர்கள் தங்களையே மறந்த நிலையில், அந்த பரவசமான நிலையில, ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நன்று என்று சொன்னார்களே. எதனால்? அந்த தெய்வீக ஒளியில் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். எனவே இந்த இறை அனுபவம் என்பது இப்படி பல வகைகளிலே நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அதை நம் வாழ்வாக்க வேண்டும். ஏதோ பெற்றுக்கொண்டேன், ஏதோ படித்தேன், ஏதோ சொன்னார்கள் என்று இல்லாமல் இதை நான் எப்படி வாழ்வாக்குகிறேன். பீட்டர் was imperfect but blessed nonetheless. What a perfect example to all of us, imperfect as we are, that we need to remain open to the Holy Spirit and allow Him to do His work through us. பேதுரு குறையுள்ளவர்தான், ஆனால் பேறு பெற்றவர். இந்த நல்ல உதாரணம் நமக்கு தந்தது தகுதியற்ற நாம் தூய ஆவி நம்முள் இருந்து செயலாற்ற அனுமதித்தல் வேண்டும். குறைபாடுள்ளவர்கள் நம் அனைவரும். எப்பொழுது நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் முன்னால் மண்டியிட்டு அந்த பரிசேயனை போல, ஆண்டவரே நான் பாவி, ஏறெடுக்கவும் துணியாமல் தன் மார்பில் அறைந்து கொண்டு அவன் தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டது போல அந்த ஆன்மா ஆண்டவர் முன்னால் பணிந்து கொள்ளும். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம் என்பது எவ்வளவு உண்மை. The Roman pontiff, when signing his writings, he does it with the honorific title of Servus Servorum Dei. போப்பாண்டவர் தன்னுடைய கடிதங்கள் அல்லது உலகிற்கு அனுப்பக்கூடிய என்சிக்லிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய அறிவுரைகள் எழுதும் பொழுது அடியிலே அவர் கையொப்பமிடுவது இவ்வாறு: அடியோருக்கு அடியார் என்பதே போப்பாண்டவர் கையொப்பமிடும் தலைப்பு. சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட்ஸ், மிகப்பெரிய தலைவர், கோடான கோடி கத்தோலிக்க மக்களின் ஒரே தலைவர், எந்த போட்டியும் கிடையாது, யாரும் அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த போட்டிக்கு நீ தகுதி இல்லை, நீ காசு கொடுத்துட்டு வந்துட்ட, ஆகவே செல்லாதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் வெளிப்படை. தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, வெண்புகை வெளியே வரும், அன்றும் சரி இன்றும் சரி. திருச்சபையினுடைய கட்டுப்பாடு, திருச்சபையினுடைய நிலவுகின்ற நடைமுறைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாக, அதே சமயத்தில் ரகசியமாக நடைபெறுவதெல்லாம் இந்த உலகிற்கு உதாரணம். அடியாருக்கு அடியார் யார்? மிகப்பெரிய தலைவராம் நம் போப்பாண்டவர். இன்று ஒப்பிட்டு பாருங்கள். எனவே இன்று ராயப்பரின் தலைமை பீடம் என்று சொல்லும் பொழுது அந்த பீடத்திலே உட்கார, அந்த பீடத்திலிருந்து செங்கோல் செய்ய அவருக்கு தகுதி இருக்கிறதா? இல்லை.
படிப்பறிவு இருக்கிறதா? இல்லை. அனுபவம் இருக்கிறதா? இல்லை. பிறகு எதுதான் அனுபவம்? இயேசுவோடு இருந்ததினால். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் இயேசுவோடு இருந்தவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், குருகுல வாசம் செய்தவர்கள். குரு எவ்வழியோ அவ்வழியே நானும் என்று சொன்னவர்கள். அந்த வழியை விட்டு தடம் புரளும் பொழுது, தரம் குறையும் பொழுது, யூதாஸ் போல நான்று கொண்டது தான் வேண்டும். அதுதான் நடக்கும் எந்த வழியில் எடுத்தாலும். ஆகவே பல உதாரணங்களை கூற முடியும். தெய்வம், சட்டம், நீதி, நேர்மை, இந்த விழுமியங்கள் என்றும் கடைபிடிக்கப்பட வேண்டும். கடைபிடிக்கப்படாவிட்டால் pride goes before the fall. ஆணவம் அழிவுக்கு இட்டு செல்லும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கொல்லக்கூடியவர் அல்ல தேவன். மனம் திருந்தி வாழ வேண்டும் என்பதே என் எண்ணம் என்பது வேதம் கூறுகின்ற வாக்கு. ஆகவே என்னுடைய ஆங்காரத்திலிருந்து, மமதையிலிருந்து நான் மீள வேண்டும். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம் என்பது நம்முடைய ஆத்மார்த்த பாடலாக இருக்க வேண்டும். முழந்தால் இருப்போம், செபிப்போம். லார்ட் ஜீசஸ், I profess and believe that you are the Christ, the Son of the living God. You are my Lord and my Savior. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே கிறிஸ்து என்றும் நான் நம்பவும் பிரகடனமும் செய்கின்றேன். என்றும் வாழும் கடவுளின் மகன் நீரே, என் ஆண்டவர், மீட்பர். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் இன்றைய தினத்திலே உமது திருச்சபையினுடைய நிரந்தர தன்மை, ஸ்திரத்தன்மை இவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை பின்பற்ற, உமது குரலை கேட்க, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் இருக்க ஆசைப்படுகிறோம். இதனால் நாங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று உமக்கு ஏற்புடையவர்களாக வாழவும் வளரவும் செய்தருளும். நாங்கள் எங்கள் குறைபாடுகளை, எங்களுடைய ஒன்றுமில்லாத தன்மையை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உமக்கு முன்னால் தாழ்ந்து பணிந்து, ஆண்டவரே நான் பாவி என்று ஏற்கக்கூடிய மனதை பெற முடியும் என்றும் நம்புகிறோம். இந்த நாளில் நாங்கள் என்றும் திருச்சபைக்கு கட்டுப்பட்டவர்களாக, திருச்சபையின் அதிகாரிகளுடைய வழிநடத்துதலே நடப்பதற்காக வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். இந்த நற்கருணை ஆராதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய திருப்பலி இவைகளில் பங்கேற்கின்ற நாங்கள் மட்டுமல்ல, ஊடகங்கள், இன்னும் பல வகையான தொடர்பு சாதனங்கள் வழியாக பங்கேற்று கொண்டிருக்கிற மக்கள், இப்பொழுது நேரடி ஒளிபரப்பிலோ அல்லது பதிவு செய்யப்பட்டவைகளை பின்னால் பார்க்கின்ற மக்கள், செபிக்கின்ற மக்கள் அனைவரையும் உமது அருளால் அவர்களை ஆசீர்வதித்தருளும். தெய்வீக அருளால் அவர்களை சூழ்ந்து நின்று அவர்களை காப்பாற்றும். தீமை, தீங்கு, தீவினைகள், சாத்தானின் சோதனைகள், சாத்தானின் வளைகள், சாத்தானினுடைய கட்டுக்கள், தடைகள் இவைகளிலிருந்து அவர்களை மீட்டருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.